ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்க சாம்சங் A21s நோ சவுண்ட் ப்ராப்ளம். பார்க்குறதுக்கு ஃபோன் புதுசாக இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஆனால் ஃபோனில் லவுட் ஸ்பீக்கர் சவுண்டு வரல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் சவுண்டில் இருக்குது, ஃபுல் வால்யூமில் இருக்குது. இன்னும் சவுண்டு வரல லவுட் ஸ்பீக்கர். இது என்ன ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணலாம் வாங்க. இந்த மொபைலை பார்க்கும்போதே தெரியுது, ஆல்ரெடி வேறு எங்கேயோ கொடுத்து இந்த மொபைலை ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிற ஸ்டீல் மோல்டெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. எதுக்காக ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரில, பார்க்கலாம். CPU, ப்ராசஸர், மெமோரி, ஐசி எல்லாம் இது பண்ணி ஹீட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அந்த இது போட்டு பேஸ்ட் போட்டு இது பண்ணியிருக்குது தெரியுது பாருங்கள். ஆல்ரெடி இது டெட் கண்டிஷனில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஐசி மேலே ஹீட் பண்ணி இதை ஃபோனை ஆன் பண்ணியிருக்காங்க. அதால் எதனா ப்ராப்ளமாக இருக்கலாம் சவுண்டு. வாங்க செக் பண்ணலாம். இதுதான் லவுட் ஸ்பீக்கரோட பாயிண்ட்டு. ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஒரு ரீடிங்கும் காட்ட மாட்டேங்குது. ஓகே, ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே, இதுவும் லைன் கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கேருந்து இங்கேக்கு சப்ளை வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ரீடிங் ஸ்ட்ரிப் வரைக்கும் வருது. இது வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. இங்கேயும் இது ஆல்ரெடி நான் ரீசால்டரிங் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், ஸ்பீக்கர்கிட்ட ஐசி கிட்ட போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஆடியோ ஐசி. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி ரெடி பண்ணவங்க இந்த ஸ்டீலெல்லாம் மேலே இருக்கிற மோல்டை கட் பண்ணி எடுக்கும்போது இங்கே இருக்கிற ஃபியூஸ் 2 பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் லவுட் ஸ்பீக்கருக்கு. மைனஸ் டெர்மினல் ப்ளஸ் லைன்
2 பீஸும் கட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் லவுட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. இதை இப்போது ஜம்பரிங் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. க்ளீனாக பண்ணியாச்சு. ஜம்பரிங்கு பார்த்தா தெரியும், நீட்டாக பண்ணணும். ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் பண்ணால் தான் அது க்ளீனாக ஒர்க் ஆகும். வாங்க போர்டை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.